செல்வம், சொல்லுண்ணே. இப்போ இந்த கொள்ளு எடுத்துருக்கோம்ல, ஆமாம், இது என்ன யூஸ் ஆகும் சொல்லு. இது வந்துண்ணே ப்ரெஷருக்கு, சுகருக்கு வந்து இது நாட்டு வைத்தியத்தோடு இது பெற்று இந்த ரசத்தை சாப்பிட்டோம்னா. எப்படி ரசம் வைக்கிறது? ரசம் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு அப்படியே தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம எப்போ ரசம் வைக்கிற மாதிரியே அந்த தண்ணியை வந்து ரசம் வச்சிடணும். வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்துடணும். தண்ணியை எடுத்து அதில் ரசம் வச்சிடணும். ஓ, அதில் ரசம் இனிமே புளி இதெல்லாம் சேர்த்து வைக்கணும். அப்படியே சேர்த்து வச்சிடணும். சரி, ரெகுலராக ரசம் சாப்பிட்ற மாதிரியே அந்த தண்ணி எடுத்து இதில் ரசம் வச்சிடணும். ஓ, அந்த ரசம் தண்ணிக்கு பதிலாக இந்த தண்ணி. இந்த தண்ணி சரி, அவ்வளோதான். சாப்பிடுங்கன்னா ப்ரெஷரு, சுகர்லாம் வந்து போயிடும். எவ்வளவு ஒரு ஒரு 5 பேர் சாப்பிட்றது மாதிரி ஒரு வீட்டில் ஒரு ஃபேமிலி சாப்பிட்றதுக்கு எவ்வளோ கொள்ளு எடுக்கணும் இதில்? இது ஒரு ஃபேமிலி சாப்பிட்றதுன்னா ஒரு 1/2 கிலோ போதும். 1/2 கிலோ 1 கிலோ போதும். இல்லை, இப்போ நீ கை முட்டி எடுத்து இல்லையா அப்படி? இது வந்து ஒரு 5 பேர் சாப்பிடலாமா? இல்லை இன்னும் ஒரு 5 பேர் சாப்பிடலாம். அதான் கேட்டேன். ஓகே, ஒரு 1/2 கிலோ 5 கிலோ 5 பேர் சாப்பிடலாம். ஓகே, போட்டால் ப்ரெஷரு, சுகருக்கு நல்லது இது. அது போக இந்த பயிர் வந்து அதையும் சாப்பிட்டுக்கலாம். ஆமாம், இதையும் சாப்பிட்டுக்கலாம். துவையை அரைச்சிருக்கலாம். ஓ, துவையலுக்கு வந்து பெட்ரு துவையல், கொள்ளு துவையல் அடிக்கலாம். ஓகே, சூப்பர். ரைட். இப்போ இது எவ்வளோ ஒரு கிலோ விற்கிதுங்க மார்க்கெட்? வந்து 55 ரூபா போயிடுது. ஒரு கிலோ 55 ரூபா போகுது. ஆனால் இதோட அருமை யாருக்கும் தெரியாது, அதெல்லாம் வாங்குறது இல்லை யாரும் வாங்குறது. ஆமாம், சரி, சூப்பர். இப்போ நம்ம தோட்டத்துலேருந்து நம்ம எடுத்துருக்குறோம் இல்லை, இது சாம்பிள், இது சுத்தம் பண்ணியிருக்கோம். இது கருப்பு இடையில இருக்கு, என்னது அதெல்லாம்? வெள்ளை